கிறிஸ்துவின் அன்பு. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உன்னத பாட்டு 1-2. கர்த்தருடைய அன்பை எதற்கு ஒப்பிடலாம் என்று தியானித்த பக்தன், பொன் செல்வங்களுக்கு ஒப்பிடலாமா அல்லது அரண்மனைகளுக்கு அந்தஸ்துகளுக்கும் ஒப்பிடலாமா என்றெல்லாம் எண்ணிருக்கக்கூடும். முடிவாக அவருடைய நேசத்தை திராட்சை ரசத்துக்கு ஒப்பிடுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? திராட்சை பழம் பிழியப்படும் போது செந்நிறமாக அந்த சாறு வடிகிறது. இயேசு தன்னுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்த விரும்பிய போது திராட்சை பழம் பிழியப்படுவது போல கல்வாரி சிலுவையில் பிழியப்பட்டார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். அந்த அன்புக்கு இணையான அன்பு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தியானிக்கும் போது அவர் தூரத்தில் இருக்கிற தெய்வமாய் அன்பு கூர்ந்ததை உணர்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டிகர்த்தராய் அவரை காண்கிறோம். தகப்பனை போல மனம் இறங்குகிற அன்பை காண்கிறோம். தாய் தேற்றுவது போல தேற்றுகிற அன்பை பார்க்கிறோம். இன்னும் அவர் ஆலோசனை கர்த்தராகவும் போதகராகவும் சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் ஆத்ம நேசராகவும் அன்பு கூறுகிறார். அந்த எல்லா வகையான அன்பை பார்க்கிலும் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அன்பு ஒப்பிடவே முடியாதபடி மிக பெரிதாய் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். திருமண வீட்டில் ஏற்பட்ட குறைவை நிறைவாக்கி அற்புதம் செய்தார். அந்த திராட்சை ரசத்தை ருசித்தவர்களுக்கெல்லாம் முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் இனிமையாக இருக்கிறதே கண்டார்கள். ஆம், அவருடைய அன்பு நம்முடைய குறைகளையெல்லாம் நிறைவாக்குகிறது. அவர் ஊழியத்தின் கடைசி நாள் வந்தது. கெத்செமனே தோட்டத்துக்கு செல்வதற்கு முன்பு தன் சீசர்களோடு கடைசியாய் போஜனம் பண்ணினார். திராட்சை ரசத்தை கையில் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது என்றார். ஆம், ஊழியத்தின் ஆரம்பத்தில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினவர் முடிவிலே திராட்சை ரசத்தை தம்முடைய இரத்தம் என்று கூறினார். சீசர்கள் அன்றைக்கு அந்த அர்த்தத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கக்கூடும். ஆனால் மறுநாள் கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டு சவுக்கினால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு தன் சரீரத்தை பிழியப்பட ஒப்பு கொடுத்த போதுதான் அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது என்பதை சீசர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த தேவகுமாரனை நோக்கி பாருங்கள். அவருடைய சரீரத்தில் இருந்து சொட்டு சொட்டாய் வழிவதும் கிழிக்கப்பட்ட விழாவிலிருந்து வெளிவருவதும் கடவப்பட்ட ஆணிகள் வழியாய் கசிந்து வருவதும் அவருடைய அன்பேயாகும். நினைவிற்கு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20.